ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது லாஸ்ட் வீக் எடுத்த விலாகு. சண்டே வந்து அமாவாசை வந்தனால ஒரு வெனஸ்டே போல் சிக்கன் மட்டன்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்டுருந்தாங்களோ, அதனால போயிருந்தோம். எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமான டேக்டிஸ். இந்த சோஃபா கிட்ட இருக்க டீ பாயில் ஜங்க் ஃபுட்ஸ் எதுவுமே வைக்க மாட்டாங்க. ஹெல்த்தி ஃபுட்ஸு, இந்த ஃப்ரூட்ஸு, அப்புறம் இந்த மாதிரி நட்ஸு அந்த மாதிரி தான் வச்சுருப்பாங்க. 10 நிமிஷம் அதை பார்த்துட்டே இருந்தால் கூட 11வது நிமிஷம் எடுத்து சாப்பிடணும்னு தோணுன்னு சொல்லிட்டு நம்ம சாப்பிட்ருவோம் பார்த்தீங்களா. அதுக்காக அப்படி தான் மாதுளையில் இருந்துச்சு எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்புறம் அன்றைக்கி வந்து ஒரு ஆளுக்கு வெஜ்ஜு, ஒரு ஆளுக்கு டயட் ஃபுட்டு, அப்புறம் மித்த ஆளுக்கு வந்து நார்மல் குக்கிங் தான் நடந்துட்டு இருந்துச்சு. அப்புறம் என் பையனுக்காக இந்த சிக்கன் 65 வந்து கொஞ்சம் மேரினேட் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்குள்ளே அவர் போய் தூங்கிட்டாரு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கோல்டு ஃபீவரமாக இருந்துச்சு. அதனால மெடிசன் கொடுத்தோன்னா தூங்கிட்டார். வெதர் கொஞ்சம் மழையும் வெயிலும் மாறி மாறி வரனால நமக்கே வந்து த்ரோட் பெயின், கோல்டு காஃபுமாக தான் இருந்துச்சு. அதனால ஒரு மட்டன் சூப்பையும் குடிச்சிட்டு அப்படியே டாட்டர் மாம் காசிப்ஸ்லாம் பேசிட்டு லஞ்சுக்கு ரைஸ் வைக்கணும்ல. அப்புறம் பிரியாணியும் வேணாம், ஒயிட் ரைஸும் வேணாம், ஏதாச்சும் லைட்டாக ஃப்ளவர் ரைஸ் வைக்கலான்னு சொல்லிட்டு ஹோல் ஸ்பைசஸ், இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா, கொத்தமல்லி மட்டும் போட்டு ஒரு ரைஸ் வந்து வச்சுருந்தோம். இந்த ரைஸ் பிராண்ட் வந்து செம்ம லாங்காக வந்துச்சு. இது வந்து ஃப்ளிப்கார்ட் க்ராசரிஸ் வாங்கும்போது ₹1 வந்து இந்த ஒரு 1/2 kg ரைஸ் பேக்கெட் வந்து ஃப்ரீயாக வந்துச்சு. உண்மையிலே செம்ம லாங் ரேஞ்சாக இருந்துச்சு. அப்புறம் அதில் வந்து ஃப்ரைட் ஆனியன்ஸ், கேஷ்யூஸ்லாம் போட்டு எங்களுக்கு பிடிக்குமோ அதையும் போட்டுட்டு சிக்கன் 65 ஃப்ரை பண்ணிட்டு லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சாச்சு. இவர் தூங்கி எந்திரிச்சோன்னு மறக்காமல் ஞாபகம் வச்சுட்டு என்னது பிஸ்கெட் பண்ணுறீங்களா? அப்புறம் ஏதோ ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் எல்லாம் போட்டுட்டு என் தங்கச்சி தான் இந்த பிஸ்கெட் வந்து ரெடி பண்ணியிருந்தா. நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் போல் வீட்டுக்கு வந்தாச்சு.